வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சில அரசு உத்தியோகத்தர்களுக்கு விசேட விடுமுறை, வெளியான சுற்றறிக்கை. மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகியுள்ளதாக நாகமுத்து பிரதீபராஜா தெரிவிப்பு. இலங்கைக்கு உலக வங்கி பெரும் ஆதரவு, $120 மில்லியன் உதவி. மன்னார் நகரசபை மாதாந்த அமர்வில் அமளி துமளி, சபை உறுப்பினர்கள் வெளிநடப்பு. தமிழர் தாயகத்தில் கொடூரம், கணவனை கொலை செய்த மனைவி கைது. யாழ் விமான நிலையத்திற்கான பயணிகள் முனைய கட்டடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆன்லைனில் நிதி மோசடி அதிகரிப்பு, சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை அணுகுவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இனி விரிவான செய்திகள். சில அரசு உத்தியோகத்தர்களுக்கு விசேட விடுமுறை, வெளியான சுற்றறிக்கை. பேரிடர் காரணமாக சேவைக்கு வர முடியாத அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட விசேட சுற்றறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை அமைச்சின் செயலாளரால் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தித்வா புயல் காரணமாக தமது வதிவிடத்திலிருந்து சேவை நிலையத்திற்கு பொது போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டதால் சேவைக்கு சமூகமளிக்க முடியாத உத்தியோகத்தர்கள், வீதி தடைகள் காரணமாக அல்லது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டமை காரணமாக சேவைக்கு சமூகமளிக்க முடியாத உத்தியோகத்தர்கள் ஆகியோருக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்படுகிறது. அரசாங்க உத்தியோகத்தர்கள் தாம் கடமைக்கு சமூகமளிக்க முடியாத காரணத்தை குறிப்பிட்டு பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட தமது பகுதியின் கிராம உத்தியோகத்தரின் பரிந்துரையுடன் விண்ணப்பத்தை நிறுவன தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட உத்தியோகத்தரின் விண்ணப்பத்தை நிறுவன தலைவர் பரிசீலித்து அதன் சரியான தன்மை குறித்து தனிப்பட்ட ரீதியில் திருப்தியடைந்தால் மட்டுமே சேவைக்கு சமூகமளிக்க முடியாத நாட்களின் எண்ணிக்கைக்கான விசேட விடுமுறையை அங்கீகரிப்பதற்காக திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசேட விடுமுறை வழங்குதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு மாத்திரம் பொருத்தமான வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கைக்கு உலக வங்கி பெரும் ஆதரவு, $120 மில்லியன் உதவி. இலங்கைக்கு அனர்த்த நிவாரண உதவியாக உலக வங்கியிலிருந்து $120 மில்லியன் நிதி உதவி இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக உலக வங்கி அறிவித்துள்ளது. அத்தோடு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலக வங்கி குழுமம் ஆழ்ந்த துயரம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளது. அனர்த்தத்தின் போது இலங்கையர்கள் காட்டிய குறிப்பிடத்தக்க மீள்தன்மைக்கு மற்றும் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் மீட்பு முயற்சிகளை தொடங்குவதற்கும் அரசாங்கம் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கைகளுக்கும் உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் $120 மில்லியன் நிதியுதவி சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதார பாதுகாப்பு, நீர், கல்வி, விவசாயம் மற்றும் இணைப்பு உட்பட அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பை மீட்டெடுக்கவும் சீரமைக்கவும் உதவும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையில் வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கவும், பொருளாதார மீட்சியை துரிதப்படுத்தவும், வலிமையான, பாதுகாப்பான மற்றும் மீள்தன்மை கொண்ட சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் உலக வங்கி குழுமம் உறுதியுடன் உள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் நகரசபை மாதாந்த அமர்வில் அமளி துமளி, சபை உறுப்பினர்கள் வெளிநடப்பு. மன்னார் நகரசபையின் மாதாந்த அமர்வு திங்கட்கிழமை காலை 10 மணியளவில் இடம்பெற்ற போது சபையில் அமளி துமளி ஏற்பட்டதோடு 5 உறுப்பினர்கள் சபை அமர்விலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர். மன்னார் நகரசபையின் 7வது மாதாந்த அமர்வு நகரசபையின் தலைவர் டானியல் வசந்தன் தலைமையில் இடம்பெற்றது. சபை அமர்வு ஆரம்பமாகி சிறிது நேரத்திலேயே ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தவிசாளர் உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதில்லை உட்பட பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சபை உறுப்பினர்கள் 5 பேர் சபையை புறக்கணித்து உடனடியாக வெளிநடப்பு செய்தனர். வெளியேறிய உறுப்பினர்களை தவிர ஏனைய உறுப்பினர்களுடன் தவிசாளர் தொடர்ந்து சபை அமர்வை முன்னெடுத்து சென்றார். வெளிநடப்பு செய்த உறுப்பினர்கள்
சபையின் தவிசாளருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து தமது கருத்துக்களை தெரிவித்தனர். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக நாகமுத்து பிரதீபராஜா தெரிவிப்பு. வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது தற்போது உகந்தையிலிருந்து 408 கிலோமீட்டர் தென்கிழக்காக அமைவு பெற்றுள்ளது. அதேவேளை இலங்கையின் தென்பகுதியை மையம் கொண்டு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை ஒன்றும் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக திங்கட்கிழமை நள்ளிரவு அல்லது இன்று அதிகாலை முதல் வடக்கு கிழக்கு மத்திய ஊவா தெற்கு வடமத்திய மாகாணங்களுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 19 டிசம்பர் வரை இது தொடரும் வாய்ப்புள்ளது. இந்த மழை 17ஆம் தேதி முதல் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக வடக்கு கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய சப்ரகமுவ மற்றும் மேற்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு எதிர்வரும் 17 டிசம்பர் அன்று கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று முதல் வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளுக்கு சற்று பலமான காற்று வீசும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்காக நிலவுவதாலும் இக்காற்று சுழற்சி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்பதாலும் இலங்கையின் தென்பகுதியை மையம் கொண்டு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை நிலவுவதாலும் மத்திய ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சற்று கனமழை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை, கேகாலை, குருநாகல் மாவட்டங்களின் சில பகுதிகளில் நிலச்சரிவு அனர்த்தங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மேற்கூறிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் நாளை முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை கனமழை மற்றும் அதனோடு இணைந்த நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருக்க எச்சரிக்கை உணர்வோடு இருப்பதற்கும் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல இடங்களிலும் பல குளங்கள் வான் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. வான் பாயும் நிலையிலும் உள்ளன. இதனால் அடுத்து வரும் நாட்களில் கிடைக்கும் மழை இந்த குளங்களின் வான் பாயும் நீரின் அளவை அதிகரிக்கக்கூடும். அதேவேளை நாட்டின் பல இடங்களிலும் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலம் நிரம்ப நிலையை எட்டியுள்ளதால் மேலதிகமாக கிடைக்கும் 75 மில்லிமீட்டர் மழை கூட சில தாழ் நிலப்பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும் வாய்ப்புள்ளது. எனவே இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம். அதேவேளை இலங்கையின் கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு ஆழ்கடற்பகுதிகளுக்கு பல நாட்களில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்றுள்ளவர்கள் வேகமான காற்று மற்றும் அதிக உயரம் கொண்ட கடல் அலைகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது சிறந்தது என அவர் தெரிவித்துள்ளார். யாழ் விமான நிலையத்திற்கான பயணிகள் முனைய கட்டடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டல். யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கான பயணிகள் முனைய கட்டடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் திங்கட்கிழமை மதியம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் விமான நிலைய தலைவர் சமன் அமரசிங்க, விமான நிலைய இணை முகாமைத்துவ தலைவர் சஞ்சீவ அமரபதி, இலங்கை விமான நிலைய ஆணைக்குழுவின் பிரதி தலைவர், பொறியியலாளர் ஆகியோரால் சர்வமத வழிபாடுகளோடு அடிக்கல் நாட்டப்பட்டது. குறித்த கட்டடம் அமைப்பதன் மூலம் பயணிகள் எதிர்நோக்கும் சிரமங்களை தீர்க்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்நிலை முறையிலான நிதி மோசடி அதிகரிப்பு. சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை அணுகுவதை தவிர்க்கவும். பண்டிகை காலம் மற்றும் அனர்த்த நிலைமைக்கு மத்தியில் நிகழ்நிலை முறைமை ஊடாக நிதி மோசடிகள் அதிகரித்துள்ளன. சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை அணுகுவதை தவிர்க்கவும். தனிப்பட்ட தகவல்களை பகிரும் போது பாதுகாப்பாக இருக்கவும். தெரியாத நபர்கள் அல்லது சரிபார்க்கப்படாத வலைதளங்களை அணுகும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் கடவுச்சொற்களை ஒருபோதும் வெளியிட வேண்டாம் என்று இலங்கை கணனி அவசர தயார் நிலை அணி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை கணனி அவசர தயார் நிலை அணி விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: கடந்த சில வாரங்களாக சமூக ஊடக தளங்கள் வழியாக நிகழ்நிலை மோசடி மற்றும் பண மோசடி முயற்சிகள் அதிகரித்து வருவதால் இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறது.
எதிர்வரும் பண்டிகை காலத்தையும் தற்போதைய பேரழிவு சூழ்நிலையையும் பயன்படுத்திக் கொண்டு சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதை அவதானிக்க முடிகிறது. அரசாங்க நிறுவனங்கள், அரசாங்க துறைகள், பல்பொருள் அங்காடிகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் என்று பொய்யாக காட்டிக்கொள்ளும் மோசடி செய்பவர்கள் குறித்து கணிசமான எண்ணிக்கையிலான புகார்கள் கிடைத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சந்தேகமில்லாத வகையில் மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக மோசடி நபர்கள் போலியான விளம்பரங்களை, நிதி வெகுமதிகள் மற்றும் பரிசுகளை வழங்குவதாக கூறி சமூக ஊடகங்களில் தகவல்களை பதிவிடுகிறார்கள். நாட்டின் பல பகுதிகளை சேதப்படுத்திய சூறாவளி மற்றும் கனமழையை தொடர்ந்து நிவாரணம் மற்றும் மறுகட்டமைப்பு முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அரசு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் பெயர்களை சைபர் குற்றவாளிகள் மோசடிக்காக ஆள்மாறாட்டம் செய்து வருகின்றனர். அவ்வாறான மோசடி இணைப்புகளை இடுகையிடுவதையும் இந்த இணைப்புகள் மூலம் பொதுமக்கள் பணத்தை நன்கொடையாக வழங்க ஊக்குவிப்பதையும் கவனித்துள்ளனர். இதன் விளைவாக மோசடி செய்பவர்கள் சில தனியார் நபர்களின் வங்கிக் கணக்குகளுக்குள் அங்கீகரிக்கப்படாத அணுகலை பெற்று அந்த கணக்குகளை கட்டுப்பாட்டில் எடுத்த வழக்குகள் உள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்த அனைத்து பணத்தையும் இழந்த வழக்குகளும் உள்ளன. சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை அணுகுவதை தவிர்க்கவும், தனிப்பட்ட தகவல்களை பகிரும் போது பாதுகாப்பாக இருக்கவும், தெரியாத நபர்கள் அல்லது சரிபார்க்கப்படாத வலைத்தளங்களை அணுகும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும், ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்படும் கடவுச்சொற்களை அதாவது OTP-யை ஒருபோதும் வெளியிட வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அரசு நிறுவனங்களும் நிறுவப்பட்ட அமைப்புகளும் எந்தவொரு கோரிக்கையையும் இல்லாமல் சமூக ஊடக பதிவுகள் அல்லது ஆன்லைன் இணைப்புகள் மூலம் பொதுமக்களிடமிருந்து முக்கியமான தகவல்களை பெறுவதை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் நிதி திரட்டும் கோரிக்கை அல்லது நிதி உறுதிமொழி அடங்கிய எந்தவொரு சமூக ஊடக செய்திகளையும் கூர்ந்து கவனித்து அவற்றின் நம்பகத்தன்மையை சரிபார்க்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. விழிப்புடன் இருங்கள், உங்கள் டிஜிட்டல் அடையாளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.